வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபியில் ரொம்ப சூப்பரான சுவையான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்து வறுத்துக்கலாம். தீயை மீடியமாக வச்சு மணம் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சுட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். 2 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். பொடியாக நறுக்குனா 2 வெங்காயம், இதோட அளவு 150 கிராம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கியதும் 1/2 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இப்போது சிக்கனை சேர்த்துடலாம். நம்ம சுவைக்கு தக்கன உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். தண்ணி ஊற்றாமல் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். தண்ணியை ஊற்றலை, சிக்கனில் உள்ள தண்ணியெலாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். இப்போது சிக்கன் பாதியளவு வெந்துருச்சு. வறுத்து திரித்து வச்சுருந்த பொடியை சேர்த்துடலாம். ஆரம்பத்திலே சிக்கன் கூட மிளகு பொடி சேர்த்து அதிகமாக வேக வைக்கும்போது லேசாக கசப்புத்தன்மை இருக்கும். அதனால தான் இப்போ சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிடலாம். பத்து நிமிஷம் தீயை மீடியமாக வச்சு வேக வச்சிடலாம். நடுவில் ஒருக்கா மூடியை திறந்து கலந்து விட்டு மூடிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பெப்பர் சிக்கன் வெந்து ரெடி ஆயிடுச்சு. ஒருக்கா கலந்து விட்டுறலாம். மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ரொம்ப சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.